எங்கள் மாமியாரோட பிளானா என்னன்னு தெரியல. அன்னைக்கு நீ சமைச்சு கொடுத்ததுக்கு நீ இந்த இது உசிலிக்கு உன் கைக்கு ஒரு பிரேஸ்லெட் போடணும் அப்படின்னா, இது என்னடா அது வம்பா இருக்குது புதுசாக இருக்குது அப்படின்னு. அப்போ தான் எனக்கு வந்து இந்த சாய்பாபா அவளுக்கு கொடுத்த ஒரு கங்கணம், அதை வந்து எனக்கு கை காமினேன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிற போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். கையில் கங்கணம் போட்டால் இதுக்கும் அதுக்கும் கோரிலேஷன் நம்மளா பண்ணிக்கணும். பட் அன்னைக்கு ஷி டிசைடட் டு கிவ் இட் டு மீயா இருக்கும். ஸோ இதை ஒரு இதுவாக ரீசனாக சொல்லி கொடுத்துருப்பாளா இருக்கும். அது என்ன சொல்லி கொடுத்தாங்க? நீங்க சமைச்சது நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்களா இல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? உசிலி போட்ட கைக்கு ஒரு இது கங்கணம் போட அப்படின்னு சொன்னா, இது என்னடா அது அப்படின்னு எனக்கு ஒரு அதாவது நான் வேல்யூ பண்ணுறது வந்து மனுஷங்களோட மனசை தான் தவிர மெட்டீரியல்ஸு இது வரும் இப்படி போகும் அது வந்து எதுவும் நிரந்தரம் கிடையாது. நம்மளே நிரந்தரம் இல்லாத போது ஐ வேல்யூ ஒன்லி எவ்ரிபடி சென்டிமெண்ட்ஸ் அண்ட் தட் ஹியூமிலிட்டி. நோ, அதுதான் எனக்கு பிடிச்சது. அது அவங்க கிட்டக்கேருந்து நிறைய கற்றுண்டது அந்த விஷயத்தில். வேலைக்காரனா கூட பார்க்க மாட்டா, அப்படி ஒரு கைண்டாக இருப்பா எல்லாருக்கிட்டேயும். ஒரு பொங்கலோ ஒரு தீபாவளியோ இது வந்தானாக்கா அவங்க பர்ஸில் பைசாலாம் கொண்டு வர மாட்டாங்க. அன்றைக்கி மட்டும் கையில் பைசா இருக்கும். அவங்களுக்கு பைசாவை பற்றியே தெரிஞ்சதில்லை. இது என்ன ரூபா இது எத்தனை ரூபான்னு. ஏன்னா ஹேண்டில் பண்ணினதே கிடையாது பைசா. இவங்க செக்கில் சைன் போடுனா போடுவாங்க, அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இது எங்களுக்கு 10 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி முக்கியமான நாளில் கொடுத்த பணம்லாம் நான் இன்றைக்கும் பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் வச்சுருக்கீங்களா அதெல்லாம்? புது புது நோட்டு கொண்டு வருவேன். 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா மேக்ஸிமம். அதுக்கு மேலெல்லாம் இது பண்ணுது. எல்லாருக்கும் இந்தான்னு கொடுப்பாங்க. எனக்கு இன்ஃபேக்ட் இந்த வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் மகாலட்சுமியும் ஒரு 10 ரூபா கட்டு ஒரே ஒரு கட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு எனக்கு பிளெஸ்ஸிங். இன்னி வரைக்கும் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் ஒன்லி. நோ இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கிறப்போ, அம்மாவோட வீட்டில் இருக்கிறப்போ இந்த ஆக்ட்ரஸஸ் யாராச்சும் வந்து பார்க்குறது பேசுறது அந்த மாதிரிலாம் இருந்திருக்க? வீட்டுக்கு வருவாங்களா செலிபிரிட்டிஸ்லாம்? நாங்கள் வந்து வீடு மட்டும் இல்லை, புட்டபர்த்திக்கு நாங்கள் சேர்ந்து போயிருக்குமே. அப்போ வந்து நிறைய அந்த அஞ்சலி தேவி அம்மா, அப்புறம் வந்து ராஜேஸ்வரி, இவ எல்லாரும் அங்கே தேர் ஆல் வெரி ஆர்டன்ட் டிவோட்டிஸ் இல்லையா. ஸோ அவள் எல்லோரும் வரும்போது எல்லாரோடையும் கலந்து பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும். எல்லாம் பழசு ரீகலெக்ஷன் இதெல்லாம். ஸோ அது ஒரு தருணம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பீரியட் அந்த டயத்தில். வீட்டில் பார்க்க போனால் நிறைய பர்சனாலிட்டிஸ்லாம் வந்திருக்காங்க. தாத்தா போனதுக்கப்புறமா அப்துல் கலாம் சார் வந்திருந்தார். அவர் வந்து இந்த கவிதையெல்லாம் எழுதி அதெல்லாம் இது பண்ண. அப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்தா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. குறிப்பாக வந்து இப்போது தாத்தா தவறினதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி அவங்க பண்ண கடைசி கச்சேரி வந்து 97ல் வந்து மியூசிக் அகாடமியில் தான் அவங்க பண்ண கடைசி கச்சேரி. எல்லாருக்குமே வந்து அதுக்கப்புறம் ரொம்ப கேட்டிருக்காங்க, வந்து பாடுங்க கச்சேரிக்கு வாங்க நிறைய கேட்டோம். ஆனால் அம்மா வந்து மறுத்துட்டாங்க. அதோட காரணம் என்ன உங்களுக்கு எதாவது தெரியுமா? எதனால வந்து வரலை அதுக்கப்புறம் வெளியே? அவங்களுக்கே மனசு வெறுத்து போயிடுது. லைக் ஃபுல்லாக அவங்க தானே பில்லர் மாதிரி இருந்து அவங்களோட எதிர்க்க அவங்க எப்பவுமே தாத்தா கச்சேரிக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டு எடுத்து கொடுத்துருவாங்க. அவங்க தான் லிஸ்ட்டு போடுவாங்க. ஒரு கார்டில் வந்து ஸ்டார்டிங் டு எண்டு எழுதுவாங்க. ஸோ அவங்க கொடுத்தது தான் பாடணும். இவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடையாது ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு அந்த சைக்காலஜி தெரிஞ்சதுனால தான் அவங்க அந்த பெரிய ஒரு லீடு எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க பாடுவாங்க. அது ஒரு பெரிய ஒரு இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்மேட்டை மாற்றுறோன்னு நினச்சிக்கிறோம். நடுப்புற வந்து ஒரு துக்கடாவை போடுறோன்னு சொல்லிட்டு. பட் அந்த சமயத்தில் யாராவது ஒரு பெரிய மனுஷா வந்திருப்பா, நானக் பாடு அப்படின்னுட்டு எங்கள் மாமியார்கிட்ட சைன் பண்ணுவாள். குருநானக் பாட்டை பார்த்த உடனே அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷமாகிடும். ஸோ அந்த மாதிரி எல்லாரையும் ஹாப்பியாக பண்ணணும். அதுதான் தாத்தாவோட எய்ம்.